எல்லாரும் வணக்கம். நேத்து வந்து கோட் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. நெறைய இந்த மிக்ஸ்டு ரிவ்யூ அது இதுன்னு சொல்லி நெறைய வந்துட்டு இருந்த நேரத்துலயும் கூட வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஓரளவுக்கு நல்லா தான் படம் போயிருக்கு. ஏன்னா, முதல் 3 நாட்கள் வந்து பயங்கரமாக கலெக்ஷன் வரல. எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆல்ரெடி வந்து ஷோஸ்லாம் வந்து புக் பண்ணிட்டாங்க. ரசிகர் மன்றமும் புக் பண்ணிட்டாங்க. கட்சியை சேர்ந்த விஜய் சாரோட கட்சியை சேர்ந்தவங்களும் நெறைய பேர் வந்து அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியிருக்காங்க. கார்ப்பரேட் புக்கிங்கு எல்லாமே ஓரளவுக்கு நடந்திருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் 3 நாள்ல வச்சு நம்ம இந்த படத்துடைய என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தெரியாது நமக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகு தான் இந்த படம் வந்து பயங்கரமான எந்த இடத்த நோக்கி நகருது அப்படின்னு தெரியும். திங்கட்கிழமை வந்து இன்னும் பெரிய அளவுக்கு புக்கிங் இல்ல. மண்டே தாண்டுன பிறகு ஒரு டிராப் இருக்கும்ல. மண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30% to 40% டிராப் இருக்கணும். அதுக்கு மேல வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக்கிங்ல டிராப் இருந்துச்சு அப்படின்னா, அது செகண்ட் வீக்ல வந்து பெரிய அளவு ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகி செகண்ட் வீக்ல வர சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே இந்த 3 நாட்கள்ல வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இப்ப வந்துட்டு இருக்க இதே அளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷனோட வந்து ஆடியன்ஸ் வந்து ரிப்பீட் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில படம் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் ஆனா அது போட்ட காசு எடுக்குமா, எடுக்காதா அப்படிங்கிறதுக்கு உண்டான நெறைய கேள்விக்குறிகள் இருக்கு. அது வந்து நம்மளுடைய தலைவலி கிடையாது. அது புடியூசரோட தலைவலி. ஸோ இந்த படத்த பத்தி பார்க்கும்போது, நான் எதையும் பெருசா ஸ்பாயில் பண்ணணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்ல வந்து பண்ணதில்ல. இது வந்து படம் பார்க்க போறவங்க நேத்து நம்ம ஒரு ரிவ்யூ போட்டிருந்தோம். 16 நிமிஷம் நான் எவ்வளவு தூரம் டீட்டெயிலா சொல்ல முடியுமோ, அவ்வளவு தூரம் டீட்டெயிலா பேசியிருந்தேன். அது சில பேர் வந்து புரிதல் இல்லாம சொல்லியிருந்தாங்க. நீங்க எதுக்கு வந்து யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தெளிவாவே சொல்லாமல்ல, படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்லி வந்தா உடனே சொல்லிருங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஒரு படம் வந்து ஒரு 380 கோடி ரூபாய்க்கு வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது, அந்த படத்த பத்தி வந்து படக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சின்ன படம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் இருக்கு. அந்த படத்த பத்தி நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடலாம். ஸோ அதோடைய லாஸ் அப்படிங்கிறது வேற. அந்த படம் எடுக்கப்பட்டிருக்க முறைகளும் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா, இதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் காஸ்ட் போடப்பட்டிருக்குது. ஸோ இந்த படத்த பத்தி பேசும்போது, இன்னும் நெறைய விஷயங்கள் யோசிச்சு பேசணும் அப்படிங்கிறனால தான் பண்ணுது. சரி உடனே நம்ம நேத்து மிஸ் பண்ண சில விஷயங்கள சொல்லிறலாம். இந்த படத்துல வந்து புரமோஷன் விஷயத்துல என்ன மிஸ் பண்ணாங்க? மிஸ்டேக் நடந்தது. படத்துக்குள்ள என்ன மிஸ்டேக் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் ஒரு வீடியோவா பண்ணிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ட்ரெண்ட்ல இருக்கும்போதே பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துல வந்து மிக முக்கியமான ஒரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு மிஸ்டேக். அதுவும் வந்து ஏஐயோட கெட்டப். நெறைய விஜய் ரசிகர்களுக்கு அந்த கெட்டப் வந்து புடிக்கல. அந்த கிளைமாக்ஸ்ல வந்து அத ஜஸ்டிஃபிகேஷன் பண்றதுக்கு ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் நீங்க அத செஞ்சிருந்தாலுமே, அது வந்து கெட்டப் செட் ஆவல. விஜய் சார் வந்து பழைய இன்டர்வியூ ஒண்ணு சொல்லியிருக்காரு. நானும் வந்து எனக்கு புடிச்ச மாரி நெறைய கெட்டப் தாடிலாம் வச்சு, அப்புறமேட்டு அந்த அதிகமா முடியெல்லாம் வச்சு நெறைய கெட்டப்லாம் நான் வந்து விஷுவலா ஃபோட்டோகிராஃபில எடுத்து பார்த்தேன். பட் என்னோட ஃபேஸுக்கு அது செட் ஆவல. என்னாலயே அத பார்க்கும்போது எப்படி ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாரி விஜய் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படிப்பட்ட மனநிலை இருந்தனால தான் விஜய் அவர்கள் வந்து அந்த கெட்டப் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நெறைய இடத்துல போகல. இருந்தாலும் இந்த கதைக்கு ரொம்ப பெரிய வித்தியாசத்த காட்டணும். அப்பாவோட கேரக்டருக்கும், பையனோட கேரக்டருக்கும் பெரிய வித்தியாசத்த காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா அது வந்து எப்படி சொன்னா, நம்மளுடைய சுருளிராஜன் சாருடைய அந்த ஃபீல் மாதிரி தான் நமக்கு வந்துச்சு. அதுவும் அந்த விக் வந்து பார்த்தீங்கன்னா செட்டே ஆகல. பழைய விஜய் அவர்கள் இருக்காங்க. துப்பாக்கி படத்துல வந்த விஜய், அது வந்து கத்தி படத்துடைய விஜய். ஏன் நீங்க பூவே உனக்காக போயிருங்க, விஷ்ணு போயிருங்க. ஏதோ ஒரு படம், பழைய படம் எந்த விஜயா இருந்தாலும் அந்த விஜயோடைய ஹேர் ஸ்டைல வந்து ரிப்ளிகேட் பண்ணியிருக்கலாம். அது ஒரு மாரி அது மாரியே வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கலாம். அது பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் வந்து அட்ராக்டிவா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய மிஸ்டேக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அது நடிக்கிறதுக்கு உண்டான அவ்வளவு ஸ்கோப் குடுத்து, அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ் குடுத்து, அந்த படத்துல வில்லன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அந்தஸ்த குடுத்து, அந்த வில்லன் கேரக்டருக்கு அவ்வளவு தூரம் வந்து ஸ்கோப் இருக்கு நடிக்கிறதுக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த கெட்டப்ப வந்து எவ்வளவு தூரம் வந்து டீட்டெயிலா செஞ்சிருக்கணும். அத செய்யாம விட்டது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா வந்து அப்பா கேரக்டர்ல நடிக்கிற அந்த விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் சட்டிலான நடிப்ப வந்து குடுத்துருக்காரு. இதுல இன்னொரு மிஸ்டேக் என்னன்னா, அந்த 3 கேரக்டர் வருது. அப்பா விஜய், அதுக்கப்புறமேட்டு 15 வயசு விஜய் ஒண்ணு, அதுக்கப்புறம் நம்ம 21 வயசு விஜய். 3 பேர் வராங்கல்ல. அந்த 3 பேருக்குமே வந்து வாய்ஸ் வந்து விஜய் குடுக்கும்போது, அந்த வாய்ஸ்ல வந்து ஒரு சின்ன பெரிய வித்தியாசம் தெரியல. கொஞ்சம் வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த வாய்ஸோட அந்த இத வந்து கம்மி பண்ணி பேசியிருக்காரு. பட் ஆனா வந்து 3க்கும் பெரிய வித்தியாசம் தெரியல. அதே ஏஜ் இப்ப இருக்கிற அதே விஜயோட வாய்ஸ் மாரி தான் நமக்கு தெரியுது. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா தோணுச்சு, படம் பார்க்கும்போது. இந்த புரமோஷன் விஷயத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த படம் வந்து ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படிங்கிற மாரியும் சொல்லல. டைம் டிராவல் படம் மாதிரியும் சொல்லல. உங்களுக்கு வந்து பயங்கர சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் உங்களால வந்து கணிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட பில்டப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெகட்டிவான ரிவ்யூ வரதுக்கு உண்டான காரணமா வந்து அமைஞ்சிருக்கு. எப்படின்னா, ஆந்திராலயும், கேரளாலயும், கர்நாடகாலயும் இந்த படத்த வந்து ஏன் ஏத்துக்காம வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நெகட்டிவ் ரிவ்யூ பரப்புறாங்கன்னா, இப்போ உடனே நம்ம இத சொன்னோம்னா, உடனே அப்புறம் ஆந்திரால எவ்வளோ கலெக்ஷன் தெரியுமா? கேரளால வந்து மொத நாள் எவ்வளோ கலெக்ஷன் தெரியுமா? விஜய் சாருக்கு, ரஜினி சாருக்கு, அஜித் சாருக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதத்தையும் எதிர்பார்க்காம எங்களுடைய படத்த மட்டும் பார்க்கணும். அந்த ரிலீஸுக்காக அந்த படத்த பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 3 நாள் வந்து படம் பார்க்குறாங்க. யாரு? ரசிகர்கள் பார்க்குறாங்க. பொதுமக்களும் பல பேர் வந்து படம் பார்க்குறாங்க. ஸோ அந்த 3 நாட்கள வச்சு நம்ம வந்து இந்த படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே வர ரெஸ்பான்ஸ் வச்சே நம்ம சொல்லிடலாம். படம் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா அப்படிங்கிறது.
ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறது முதல் வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமை தாண்டினதுக்கு அப்புறமேட்டே நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத. நம்ம ஃபேக்சுவலாக பேசணுமே தவிர வெறும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் கலெக்ஷன் இருக்குன்னு பேசக்கூடாது. கலெக்ஷன் நல்லா வந்துட்டால் சந்தோஷப்பட வேண்டியது ப்ரொடியூசர் தான், நம்ம மட்டும் கிடையாது. ரசிகர்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும், பட் ஆனால் ப்ரொடியூசர் தான் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படணும், டிஸ்ட்ரிபியூட்டர் தான் சந்தோஷப்படணும். இப்போ நமக்கு தேவையான விஷயம் வந்து படம் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா, இந்த படம் வந்து என்ன இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் வந்து என்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு, அது எவ்வளோ தூரம் சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத யோசிக்கணும். விஜய் அவர்களுடைய கடந்த 2-3 படங்களில் செகண்ட் ஹாஃப் சரியே இல்லை, செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவ்யூ வந்துச்சு. அது வந்து லியோ படம் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் சுத்தமாக வந்து செட் ஆகலை, அந்த ஃப்ளாஷ்பேக் ரீசனே செட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு தான் ஒரு செகண்ட் ஹாஃப் எடுக்கப்பட்டிருக்குது. அது யாரும் மறுக்க முடியாது. ஆனால் ரொம்ப லென்த்தான செகண்ட் ஹாஃப், அதுதான் இங்கே பிரச்சனையே. இப்போ இந்த சேட்டலைட் கம்பெனிஸ் வந்து பண்ணுகின்ற அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, அதுதான் இங்கே எடுக்கப்படுகின்ற படங்கள் எல்லாத்தையுமே 2.5 மணி நேரத்தில் வந்து விஜய் அவர்களோ இல்லை வெங்கட் பிரபுவோ 2.5 மணி நேரத்தில் படம் முடிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா கூட அதை அவங்கள பண்ண விடுறதில்ல. ஆனால் 3 மணி நேரம் பண்ணால் மட்டும்தான் அதாவது சேட்டலைட்டுக்கு அதிக ரேட்டு போகும். ஏன்னா அவங்க அப்போ தான் அதிகமாக ஆடு போட முடியும் அப்படிங்கிறனால அந்த 3 மணி நேர அளவில் வந்து படம் எடுக்கப்படுது. அது வந்து ஆடியன்ஸை ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகுது. ஏன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன திரைப்படங்கள்லாம் வருதுல்ல, பட்ஜெட்டில் அதிகமாக கம்மியாக இருக்கிற படங்கள்லாம் வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெறும் 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் தான் படம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க அந்த படம் பார்த்து ஒரு டைமிங், ஒரு தேட்டருக்கும் போனால் பார்க்கிங்கு அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கு போடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே வந்து முடிஞ்சாதான் 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா போனால் கூட கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேர முடியும். அந்த 4 மணி நேரம் தான் ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்ம கேட்க முடியும். நீங்கள் படமே வந்து 3 மணி நேரம் 3 நிமிஷம் ஆகும்போது அதுக்கு மேலே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது 5 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸில் ஒரு பாதி நேரத்தை வந்து நம்ம கேட்குறோம். அப்போது என்ன ஆயிடுதுன்னா ஆடியன்ஸ் வந்து டயர்டாயிடுவாங்க, ரிப்பீட் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது படம் பார்க்க தயாராக இருப்பாங்க, ஒரு முறை தான் பார்ப்பாங்க. 2வது வாட்டி வர ரிப்பீட் ஆடியன்ஸ் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ளே ரசிகர்களே இல்லாமல் போயிடுவாங்க. இப்போ முதலெல்லாம் வந்து படம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-2.25 மணி நேரத்துக்குள்ளே படம் எடுக்கப்படும் போது என்ன ஆயிடுதுன்னா ஆடியன்ஸ் வந்து தொடர்ந்து படம் பார்ப்பாங்க. ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து ரசிகர்கள் படம் பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இடத்த நோக்கி இந்த படத்தை நகர முடியாமல் போனதுக்கு காரணம் இப்போ வந்து ரொம்ப டைஹார்ட் ஃபேனாக இருக்கவங்களே ஒரு 2-3 வாட்டிக்கு மேலே படம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 9 மணி நேரத்துக்கு மேலே நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் வந்து தொடர்ந்து படம் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த ரிப்பீட் வேல்யூ கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காக கலெக்ஷன் கம்மியாகும். ஸோ படம் என்ன ஆயிடும், படம் வந்து ஒரு வாட்டிக்கு மேலே பார்க்க முடியல அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போயிடுச்சு. இப்போ இந்த 3 மணி நேரம் இருந்த அந்த படம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் கம்மி பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் அப்படிங்கிற விஷயத்தோட வந்து கொஞ்சம் இன்னும் நல்ல கிரிப்பான ஒரு படமாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது ஒரு மிஸ்டேக். அதே மாதிரி ஆந்திரா ஆடியன்ஸுக்கும் கேரளா ஆடியன்ஸுக்கும் கர்நாடகா ஆடியன்ஸுக்கும் ஏன் படம் கனெக்ட் ஆகலை அப்படின்னா இப்போ நம்ம தமிழ் சினிமாவுக்கு தகுந்த மாதிரி தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு தகுந்த மாதிரி படத்தில் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு விஜயகாந்த் சாரோட ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம், அப்புறம் மோகன் சார் வந்து கொண்டு வந்திருக்கோம். மோகன் சாரை வந்து ரொம்ப டம்மி ஆக்குனது தான் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக். ஏன்னா நம்மளுடைய விஜய் அவர்களை வந்து ஒரு மிகப்பெரிய வில்லனாக அவர் உருவாக்குறாரு. அவ்வளவு தூரம் வந்து அக்ரெசிவான வில்லனாக நம்ம காட்டுறாங்க. கொஞ்சம் கூட பரிவே இல்லாத ஒரு வில்லனாக வந்து மாறுறாரு விஜய் அவர்கள். எப்படின்னா ஒரு நல்ல பையனாக இருக்கிறவர் திடீர்னு ஒரு பரிவே இல்லாத வில்லனாக மாறுறாரு அப்படிங்கும்போது அப்போது அந்த மோகன் அவருடைய கேரக்டரை அந்த பரிவு இல்லாதவனை விஜய் உருவாக்குற அளவுக்கு அவன் அவ்வளோ கொடூரமானவனாக காட்டணும்ல. ஸோ அது நடக்கவே இல்லை. அது வந்து மோகன் சார் மேலே அந்த அந்த வில்லனிசம் அப்படிங்கிறது நம்ம உணரவே இல்லை. அவர் என்னமோ பாவப்பட்ட ஜென்மம் மாதிரி அங்கங்கே ஒளிஞ்சுக்கிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே பரிதாபமாக இருக்குது. மோகன் அவர்களை சுற்றி இருக்கவங்களாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, மோகன் அவர்கள் ரொம்ப டம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அதுதான் பிரச்சனை. விஜய் அவர்களுடைய எல்லா படங்களையுமே கடந்த 4-5 படங்களில் மாஸ்டர் படத்தை தவிர மீது எல்லா படங்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் இருந்தது. இதில் விஜய் அவர்கள் வில்லனாக இருக்கும்போது ஓகே, பட் ஆனால் விஜய் அவர்களை வந்து வில்லனாக உருவாக்குனார் பார்த்தீங்கன்னா அவரும் இன்னும் கொஞ்சம் கெத்தாக காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. மெயின் கண்டென்ட்குள்ளே வர்றது என்னென்னா தெலுங்கு ஆடியன்ஸு, கேரளா ஆடியன்ஸு, கர்நாடகா ஆடியன்ஸ் இவங்க 3 பேருக்கு ஏன் வந்து படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கனெக்ட் ஆகாதுன்னா நான் சொன்ன இதே தமிழ் ரெஃபரன்ஸ் தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து வச்சுருக்கோம், தமிழ் சம்மந்தப்பட்ட பாட்டு தான் வச்சுருக்கோம். ரஜினி சாருக்காக வந்து காதலின் தீபம் ஒன்று பாட்டு வச்சுருக்கோம். அஜித் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மங்காத்தா மியூசிக் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு சிவகார்த்திகேயன் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லா ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து கேரளாவில் இருக்கிற ஆடியன்ஸுக்கு அந்த டைலாக்ஸ் இந்த மருதமலை மாமணி முருகையா அப்படிங்கிற டைலாக் வந்து அந்த பாட்டு பாடிட்டு விஜய் அவர்கள் வராரு. ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ் அதை வந்து பார்த்திங்கன்னா கில்லி படத்தை ஒக்கடுவாக தான் பார்த்துருக்காங்களே தவிர இங்கே இருக்க தமிழ் கில்லி படமாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அது கனெக்ட் ஆகாது. ஸோ தமிழ் ஆடியன்ஸுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற விஷயங்கள் தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் மலையாள ஆடியன்ஸுக்கும் கர்நாடகா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை. அதனால தான் அங்கே நெகட்டிவ் ரிவ்யூ வருது.
ஏன் இதை யோசிக்கல? ஏன்னா இந்த படம் வந்து சொல்லப்படும் போது கிட்டத்தட்ட 1000 கோடி வரும், 1500 கோடி வரும், கலெக்ஷன் வரும்னு சொல்லி வந்து அவங்க சொல்லப்பட்டுட்டு இருந்துச்சு. பட் ஆனா அந்த அளவுக்கு குளோபலான ஒரு விஷயத்த எடுத்து படமா பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது 2 குடும்பம் சம்மந்தப்பட்ட சண்டை. மோகன் சாருடைய குடும்பமும், அதுக்கப்புறம் விஜய் சாரோட குடும்பம் சம்மந்தப்பட்ட சண்டை தான். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு யுனிவர்சலான ஒரு கன்டென்ட் அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. கடைசியில வந்து அந்த பாம் வைக்கிறது, அதுங்கிற ரொம்ப சர்வசாதாரணமான கதை. நம்ம ஏற்கனவே நையை புட என்ன சொல்லுவாங்க? நையை புடைச்ச கதைன்னு சொல்லுவாங்கல்ல, நையை புடைக்கிறது அப்படின்ட்டு. மொத்தமா இது தமிழ் சினிமாவிலயும் சரி, உலக சினிமால நெறைய வந்து இந்த கதைகள் பார்த்துருக்கோம். அத வந்து கரெக்ட்டா பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனா என்ன ஆயிடுதுன்னா, இது வந்து மத்த இண்டஸ்ட்ரிக்காரங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்ப மலையாளத்தில வந்து பக்கமா ஒரு படம் வந்துச்சு. கோலமா கொல்லம்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு ஆஃபீஸ் நடக்குது. அந்த ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு. ஒரு 15 பேர வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க. 15 பேர்ல வந்து யாரு கொலை பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு. பட்ஜெட்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு மொத்தமாவே ஒரு 10 கோடிக்குள்ள தான் அந்த படத்துடைய பட்ஜெட் இருக்கும். ஆனா அந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அதில எவ்வளோ ஒர்க் 15 ஆர்டிஸ்ட்ட வச்சு அந்த படம் பண்ணியிருக்காங்க. 15 பேருக்கும் டீட்டெயிலிங் குடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த கொலை நடக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான பிளான்கள் நடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய டீட்டெயிலிங் குடுத்துருக்காங்க. 2 1/2 மணி நேரம் படம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 ஹவர்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாரி தான் படம் இருக்கும். அதுக்குள்ள அவ்வளவு டீட்டெயிலிங் குடுத்துருக்காங்க படம். ஸோ அந்த மாதிரி டீட்டெயிலிங்க பார்த்துட்டு வரும்போது, நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன் டைம் வாட்சபிளுக்கு மேல வந்து மத்த இண்டஸ்ட்ரிக்காரங்க வந்து உடனே அடாப்ட் ஆக மாட்டாங்க. தெலுங்குல இந்த மாரி படம் வரலையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வந்திருக்குது. எல்லா இண்டஸ்ட்ரிலயும் வந்திருக்கு. பட் ஆனா, இதுல என்ன வித்தியாசமான விஷயங்கள் நடந்திருக்குன்னா, ஒரே ஹீரோ வந்து அந்த ஏஜிங் அப்படிங்கிற டெக்னாலஜிய பயன்படுத்தி இந்த படத்த நடிக்கல. அது ஒண்ணு தான் இப்போதைக்கு நடந்திருக்கு. பழைய படத்துலலாம் என்ன நடக்கும்னா, கெட்டப் சேஞ்ச் பண்றதுக்கு அப்பா கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ள கலர் விக்க போட்டுருவாங்க. பையன் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு விக்ல அப்படி நடிச்சிருப்பார். ஆனா இந்த படத்துல ரொம்ப கம்மியான வயசுல வந்து நடிக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜிய பயன்படுத்தி இந்த படம் பண்ணியிருக்காங்க. இது ஒண்ணு தான். இந்த படம் வந்து மத்த விஷயங்கள் வந்து வேறுபடுது. ஸ்க்ரீன் பிளே வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணப்பட்டிருந்தால் கூட, இது வந்து பிரெடிக்டபிளா இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் தான் படத்துல ஒரு சின்ன சின்ன வந்து என்ன சொல்றது மிஸ்டேக்ஸா வந்து நம்ம பார்க்க வேண்டியது. பொதுவா பார்க்கும்போது இந்த திரைப்படம் வந்து ஒரு முறை பார்க்க முடியாத திரைப்படம் கிடையாது. ரொம்ப நல்லாவே பார்க்கலாம் ஒரு முறை. ஃபேமிலியோட போய் பார்த்தோம்னா, நெறைய நம்மளுக்கு முகம் சுளிக்கிற மாதிரியான சீக்வென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே வந்து வெறும் ஃபைட் ஓரியன்டடா மட்டுமே படம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து அத ஏத்துப்பாங்க தெரியல. ஏன்னா ஃபைட் மட்டுமே இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் மட்டுமே இருக்குது. அதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு தகுந்தது 2 பார்ட்ட தவிர வேற எதுவுமே அந்த செகண்ட் ஹாஃப்ல இல்ல. ஸோ வந்து அத வந்து அந்த ஆடியன்ஸ் எப்படி ஏத்துப்பாங்க? அவங்க வந்து அத அந்த அளவுக்கு வந்து கிரகிச்சுப்பாங்களா? அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு வந்து யோசிக்க வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்களா பார்க்க வேண்டியது. இளைஞர்கள் மத்தியில இந்த படத்த கொண்டு போய் புரமோட் பண்றத விட்டுட்டு, ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட முதல் நாளே தள்ளி விடுறது அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய மிஸ்டேக். அத செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இளைஞர்கள் வந்து இந்த படத்த கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு இளைஞர்கள கொண்டு வரணும். அது சம்மந்தப்பட்ட ரிவ்யூஸ், அது சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன உருவாக்கணும். அத யாருமே பண்ணாம, டைரக்ட்டா கொண்டு போய் உடனே ஃபர்ஸ்ட்டு நாள் வந்து ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூலாம் வந்து ஃபேன்ஸ் கிட்ட இருந்தோ, இல்ல வந்து இளைஞர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் வந்துச்சுன்னா, உடனே தூக்கி ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட தள்ளிட்டா ரொம்ப ரொம்ப தப்பு. அப்ப என்ன ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. என்னங்க படம் இப்படி இருக்கு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருவாங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, ஒரு வாட்டி பார்க்குறவங்க வந்து அடுத்து 20 நாள்ல ஓடிடில வந்துருதே நம்ம ஓடிடிலயே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவாங்க. இதுதான் இங்க வந்து நடக்க போறது. ஸோ எதிர்பார்த்த அந்த கலெக்ஷனும் வராம போயிரும். அதே மாரி இந்த ரெஸ்பான்ஸ் வராம போயிரும். விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 2, 2 1/2 மணி நேரம் வந்து உழைச்சு நடிச்ச படம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இல்லாம வந்து ஒரு நெனச்ச இடத்த வந்து அடைய முடியாத இடத்த நோக்கி நகர்ந்து போயிரும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறது. நான் பார்த்த வரைக்கும் இந்த படத்துல வந்து பார்க்கப்பட்ட மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இது ஒண்ணு தான். ஒரு டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கும்போது, அந்த டெக்னாலஜி வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, இண்டியானா ஜோன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஹாலிவுட்ல வந்து மிகப்பெரிய ஹிட் ஆன ஒரு படம். அதோடைய கடைசி பார்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஃபார்ட் இருக்கார்ல ஹாரிசன் ஃபோர்டு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏஜிங் டெக்னாலஜி பயன்படுத்தி ஃபர்ஸ்ட்டு ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்குறாங்க. அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியுது. அவருக்கு வந்து வயசு கம்மியான கெட்டப்ல வந்து வச்சு எடுக்குறாங்க. பட் ஆனா, அது வந்து அந்த கிராபிக்ஸ் நமக்கு நல்லாவே தெரியுது. அந்த மாரி தான் வந்து அவங்களால பண்ண முடியுது. ஹாலிவுட்ல பண்ணும்போதே கூட அவ்வளோதான் பண்ண முடியுது. அதை விட இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த ஐரிஷ் மேன் அப்படிங்கிற படம் வந்து ராபர்ட் டினிரோ வந்து நடிச்ச படம். அந்த படத்துல வந்து இதுக்குன்னே ஒரு தனி கிட்ட உருவாக்குனாங்க. கேமராக்குன்னு ஒரு தனி கிட்ட உருவாக்கி, ஒரு லென்ஸ உருவாக்கி, படம் எடுக்கும்போதே அவங்க வந்து ஏஜ் கம்மியா காட்டுற மாரி வந்து ஒரு கெட்டப் வந்து காட்டுனாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு கேரக்டர் இப்ப விஜய் அவர்கள் இருக்காங்கன்னா, அந்த விஜய் அவர்கள மட்டுமே வந்து வயது கம்மியான கேரக்டரா காட்டணும் அப்படின்னா, ஓகே காட்டிருவாங்க. பட் ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா, வயசான விஜய் இருக்காரு, கம்மியான ஏஜ்ல இருக்கிற அந்த விஜய் இருக்காரு. 2 பேரும் சேர்ந்து நடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதுல அந்த வயசு கம்மியான விஜய்க்கு இருக்கிற அந்த கெட்டப் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ராக்டிவா இல்ல. அதுதான் இங்க பிரச்சனை. இந்த விஜய் நல்லா இருக்காரு. வயசானாலும் இந்த விஜய் பார்க்க நல்லா இருக்காரு. பட் ஆனா இந்த விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, யங்கா இருந்தாலும் பார்க்க அவ்வளவு அட்ராக்டிவா இல்ல அப்படிங்கிறது தான்.
அதுதான் இங்கே வந்து இந்த படத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக்காக நான் கருதுறேன். பட் ஆனால் அது வந்து அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு அந்த கெட்டப்பை நீங்கள் ஏற்றுக்கிட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு மனசில் தோன்ற விஷயத்தை வந்து நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் எழுதுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள், வளர்க தமிழ் சினிமா. நன்றி, வணக்கம்.